மகர ராசிக்காரர்களே வணக்கம். 2026 டிசம்பர் 11 வரை சனி பகவானின் வக்ர பயணம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை உருவாக்கப் போகிறது என்பதை இந்த பதிவில் துல்லியமாக பார்க்கப் போகிறோம். மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் மிகவும் முக்கியமான கிரகம். உங்கள் ராசியின் அதிபதியே சனி பகவான். அதனால சனியின் ஒவ்வொரு இயக்கமும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும். தற்போது சனி பகவான் மீன ராசியில் வக்ர நிலையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மகர ராசிக்கு இது 3ஆம் இட சனி வக்ரம். இந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையின் சில முக்கியமான பகுதிகளில் மாற்றங்கள் வேகமாக உருவாகும். சில விஷயங்கள் புதிய திசையை நோக்கி நகரும், சில விஷயங்கள் தெளிவடையும், சில முடிவுகள் உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு வலுவான அடித்தளத்தை அமைக்கும். 2026 டிசம்பர் 11 வரை வேலை மற்றும் தொழில், பணநிலை, குடும்பம் மற்றும் உறவுகள், காதல் மற்றும் திருமண வாழ்க்கை, உங்கள் முயற்சிகளின் பலன், சனி பகவான் கொண்டு வரும் முக்கியமான வாழ்க்கை திருப்பம் என ஒவ்வொரு பகுதியையும் தனித்தனியாக தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். 2026 டிசம்பர் 11 வரை மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்படி அமையப் போகிறது என்பதை இப்போது ஆரம்பிக்கலாம். தற்போது மகர ராசிக்காரர்களின் நிலை சனி இப்போது எங்கே இருக்கிறார்? மகர ராசிக்காரர்களே, முதலில் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். தற்போது உங்கள் ராசிநாதனான சனி பகவான் மீன ராசியில் வக்ர நிலையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மகர ராசிக்கு இது 3ஆம் இட சனி வக்ரம். ஜோதிடத்தில் 3ஆம் இடம் என்பது முயற்சி, தைரியம், தன்னம்பிக்கை, புதிய தொடக்கங்கள், தொடர்பு, சகோதரர்கள், சிறிய பயணங்கள் ஆகியவற்றை குறிக்கும் முக்கியமான இடமாக பார்க்கப்படுகிறது. அதனால் இந்த காலத்தில் மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வெளியிலிருந்து வராது. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் உருவாகும். பல மாதங்களாக அல்லது பல வருடங்களாக மனதில் மட்டும் வைத்திருந்த சில திட்டங்கள் இப்பொழுது செயல்பட ஆரம்பிக்கும். இதுவரை இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்க்கலாம் என்று தள்ளி போட்ட வேலைகளை இனி தள்ளி போட மனம் வராது. செய்ய வேண்டியதை செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாகும். அதே நேரத்தில் உங்களுக்குள் ஒரு புதிய தன்னம்பிக்கையும் உருவாகும். முன்பு தயங்கிய விஷயங்களில் கூட இப்போது தைரியமாக முடிவு எடுக்க ஆரம்பிப்பீர்கள். அதற்கு காரணம் கடந்த சில வருடங்கள்ல நீங்க கற்றுக்கொண்ட வாழ்க்கை அனுபவங்கள் தான். ஒரு காலத்துல மற்றவங்க சொன்னதை வச்சு முடிவு எடுத்திருக்கலாம், மற்றவர்களின் கருத்தை அதிகமாக நம்பி இருக்கலாம். ஆனால் இப்போது உங்களுடைய அனுபவத்திற்கே அதிக மதிப்பு கொடுக்க ஆரம்பிப்பீங்க. இன்னொரு முக்கியமான மாற்றம் உங்களுடைய பேச்சுல தெரியும். முன்பு எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்று நினைச்சு பேசினீங்க. இப்போது எதை பேச வேண்டும், எவ்வளவு பேச வேண்டும், யாரிடம் பேச வேண்டும் அப்படி என்பதுல ஒரு தெளிவு உருவாகும். இந்த ஒரு மாற்றம் தேவையில்லாத பல பிரச்சனைகளில் இருந்து உங்களை விலக்கி வைக்கும். மகர ராசிக்காரர்களின் இன்னொரு பலம், ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அதை முழுமையாக முடித்து காட்டும் குணம். அந்த குணம் இந்த காலத்தில் இன்னும் வலுப்பெறும். சிறிய தடைகள் வந்தாலும் அதை காரணம் காட்டி பாதியில் விட்டுவிடும் மனநிலை இருக்காது. இலக்கை அடையும் வரை தொடர்ந்து முயற்சி செய்யும் உறுதி அதிகரிக்கும். இந்த சனி வக்ர காலத்தில் உங்களுடைய நேரத்தின் மதிப்பும் புரியும். ஒரு நாள் எப்படி செல்கிறது, யாருக்காக நேரம் செலவிடுகிறீர்கள், எந்த வேலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை திட்டமிட ஆரம்பிப்பீர்கள். ஒழுங்கற்ற வாழ்க்கை மெதுவாக ஒழுங்கான வாழ்க்கையாக மாறும். இதுவரை சிதறி கிடந்த பல விஷயங்கள் ஒவ்வொன்றாக சரியான இடத்தில் அமர ஆரம்பிக்கும். அதே போல உங்களுடைய திறமையையும் புதிய கோணத்துல பார்க்க ஆரம்பிப்பீர்கள். நமக்கு இன்னும் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், எந்த திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும், எப்படி அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்ற சிந்தனை அதிகரிக்கும். அதனால் இந்த காலத்தில் மகர ராசிக்காரர்கள் வெறும் வேலை செய்து கொண்டிருக்கும் மனிதர்களாக மட்டும் இருக்க மாட்டார்கள். தங்களுடைய எதிர்காலத்தை உருவாக்கும் மனிதர்களாக மாற ஆரம்பிப்பார்கள். மற்றொரு முக்கியமான விஷயம், இந்த காலத்துல உங்கள் வாழ்க்கையில வரும் ஒவ்வொரு வாய்ப்பையும் நீங்கள் வேறு விதமாக அணுகுவீர்கள். அவசரமாக ஓடாமல், அலட்சியமாக விடாமல் அதை முழுமையாக புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். அதுதான் இந்த காலத்தில் உங்களுடைய மிகப்பெரிய பலம். 2026 டிசம்பர் 11 வரை மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் உருவாகும் மிகப்பெரிய மாற்றம், முயற்சியில் இருக்கும் தொடர்ச்சி, முடிவில் இருக்கும் தெளிவு, செயலில் இருக்கும் ஒழுக்கம், இந்த மூன்றும் வலுவாக இருக்கும் போது அதன் பலன் தானாகவே உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். அடுத்ததாக இந்த சனி வக்ர காலத்தில் மகர ராசிக்காரர்களின் வேலை மற்றும் தொழில் வாழ்க்கையில் உருவாகும் முக்கியமான மாற்றங்களை விரிவாக பார்க்கலாம்.
மகர ராசிக்காரர்களே, வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை 2026 டிசம்பர் 11 வரை நடைபெறும் இந்த சனி வக்ர காலம் உங்கள் உழைப்பிற்கு மதிப்பு உருவாகும் காலமாக அமையும். மகர ராசிக்காரர்களின் இயல்பே அதிகம் பேசாமல் வேலை செய்து முடிப்பது, கொடுத்த பொறுப்பை முழுமையாக நிறைவேற்றுவது, மற்றவர்கள் கைவிட்ட வேலையை கூட அமைதியாக செய்து முடிப்பது. இந்த குணங்களுக்குத்தான் இந்த காலத்தில் அதிக அங்கீகாரம் கிடைக்கும். பல நாட்களாக நீங்கள் செய்த உழைப்பை சிலர் கவனிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் உங்களுடைய செயல்தான் உங்களை பத்தி பேசும். அதனாலே உங்கள் வேலையின் தரத்தில எந்த சமரசமும் செய்யாதீர்கள். ஒவ்வொரு வேலையையும் இது என்னுடைய பெயரை உருவாக்கப் போகும் வேலை என்ற எண்ணத்தோடு செய்யுங்கள். அப்போது உங்கள் மதிப்பு இயல்பாக உயர ஆரம்பிக்கும். வேலை செய்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம். முக்கியமான கோப்புகள், புதிய திட்டங்கள், பெரிய வாடிக்கையாளர்கள் அல்லது நிறுவனத்தின் முக்கியமான முடிவுகளில் பங்கேற்கும் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இந்த நேரத்தில் என்னால முடியுமா என்று யோசிக்காதீர்கள். இதற்காகத்தான் நான் இவ்வளவு நாள் உழைத்தேன் என்ற நம்பிக்கையோடு செயல்படுங்கள். ஏனென்றால் உங்களை அந்த இடத்திற்கு கொண்டு வந்ததே உங்கள் திறமையும் உழைப்பும் தான். மேலதிகாரிகளுடன் பேசும்போது அமைதியும் மரியாதையும் உங்கள் பலமாக இருக்கும். உணர்ச்சியில பேசாமல் ஆதாரத்தோடு பேசுங்கள். காரணத்தோடு பேசுங்கள். உங்களுடைய கருத்தை தெளிவாக சொல்லுங்கள். அப்போது உங்கள் வார்த்தைக்கும் மதிப்பு அதிகரிக்கும். வேலை மாற்றத்தை எதிர்பார்த்து இருப்பவர்கள் இந்த காலத்தில் கிடைக்கும் வாய்ப்புகளை பொறுமையாக மதிப்பீடு செய்யுங்கள். சம்பளம் மட்டுமல்ல, எதிர்கால வளர்ச்சி, வேலை பாதுகாப்பு, கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு, பதவி உயர்வுக்கான பாதை, இவற்றையெல்லாம் பார்த்த பிறகே முடிவு எடுங்கள். ஒரு நல்ல வேலை என்பது மாத சம்பளத்தை மட்டும் தீர்மானிக்காது, உங்கள் அடுத்த 5 வருட வாழ்க்கையையும் தீர்மானிக்கும். அதனால் ஒவ்வொரு முடிவையும் நீண்ட காலத்தை மனதில் வைத்து எடுங்கள். அரசு வேலைக்கு தயாராகி கொண்டிருப்பவர்கள், போட்டித் தேர்வுகளுக்கு முயற்சி செய்பவர்கள், புதிய திறமையை கற்றுக்கொள்பவர்கள் இந்த காலத்தில் தொடர்ந்து முயற்சியை விடாமல் இருந்தால் அதற்கான பலன் உழைப்பிற்கு ஏற்றபடி கிடைக்கும். நாள்தோறும் சிறிய முன்னேற்றம் அடைவதுதான் முக்கியம். ஒரே நாளில் பெரிய மாற்றம் வேண்டும் என்ற அவசியமில்லை. தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலம் தொழிலை இன்னும் ஒழுங்காக அமைக்கும் நேரம். வரவு, செலவு, கணக்கு, வாடிக்கையாளர் நம்பிக்கை, சேவையின் தரம், இந்த 5 விஷயங்களையும் சரியாக வைத்திருப்பவர்கள் நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள். புதிய கிளை, புதிய சேவை, புதிய வியாபார யோசனை, இவற்றை ஆரம்பிக்கும் முன் அதற்கான அடித்தளத்தை வலுப்படுத்துங்கள். அவசர விரிவாக்கத்தை விட உறுதியான வளர்ச்சி முக்கியம். கூட்டுத் தொழில் செய்பவர்கள் எல்லா விஷயங்களையும் வாய்மொழியாக நடத்தாமல் எழுத்துப்பூர்வமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு முடிவுக்கும் தெளிவான பதிவு இருக்கட்டும். இது எதிர்காலத்துல தேவையில்லாத குழப்பத்தை தவிர்க்கும். இந்த காலத்துல இன்னொரு நல்ல மாற்றம் உருவாகும். உங்கள் திறமையை வளர்க்கும் மனிதர்களை நீங்கள் சந்திப்பீர்கள். ஒரு நல்ல மேலதிகாரி, ஒரு அனுபவமுள்ள தொழிலதிபர், ஒரு வழிகாட்டி அல்லது உங்களை சரியான பாதைக்கு அழைத்துச் செல்லும் ஒருவர் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான பங்கு வகிப்பார். அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள தயங்காதீர்கள். அனுபவம் கொண்ட மனிதர்களின் ஒரு ஆலோசனை பல வருட தவறுகளை தவிர்க்க உதவும். மகர ராசிக்காரர்களே, இந்த காலத்தில் உங்கள் மிகப்பெரிய முதலீடு உங்களுடைய திறமையில இருக்க வேண்டும். ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் துறையில புதிய தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பேசும் திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள். நிர்வாக திறனை மேம்படுத்துங்கள். உங்களை நீங்களே தினமும் கொஞ்சம் முன்னேற்றுங்கள். இந்த வளர்ச்சியை யாராலும் உங்களிடமிருந்து பறிக்க முடியாது. 2026 டிசம்பர் 11 வரை வேலை மற்றும் தொழில் வாழ்க்கையில் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பலன் உழைப்பிற்கு கிடைக்கும் மரியாதை, திறமைக்கு கிடைக்கும் அங்கீகாரம், பொறுப்பிற்கு கிடைக்கும் நம்பிக்கை. இந்த மூன்றும் ஒன்றாக சேர்ந்தால் உங்கள் தொழில் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு இயல்பாக நகரும். இந்த தொழில் முன்னேற்றத்தோடு சேர்ந்து உங்க வாழ்க்கையில இன்னொரு முக்கியமான மாற்றம் நடைபெறும். அது பணநிலை, சேமிப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சி. அதை அடுத்த பகுதியில் விரிவாக பார்க்கலாம். பணம், சேமிப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சி. 2026 டிசம்பர் 11 வரை மகர ராசிக்காரர்களே, இந்த சனி வக்ர காலத்தில் உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில் உருவாகும் மிகப்பெரிய மாற்றம் பணத்தின் மதிப்பு இன்னும் ஆழமாக புரிவது. மகர ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே உழைத்து சம்பாதிக்க வேண்டும், நேர்மையாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கும். அதனாலதான் உங்களிடம் வரும் வருமானத்திற்கும் ஒரு மதிப்பு இருக்கும்.
2026 டிசம்பர் 11 வரை அந்த பணத்தை இன்னும் புத்திசாலித்தனமாக பயன்படுத்தும் காலமாக இது அமையும். முதலில் வருமானத்தை விட செலவின் ஒழுங்கு முக்கியமாகும். ஒவ்வொரு மாதமும் எங்கே பணம் செல்கிறது, எந்த செலவு அவசியம், எந்த செலவை குறைக்கலாம் என்பதை தெளிவாக திட்டமிட ஆரம்பிப்பீர்கள். இதுவரைக்கு கவனிக்காமல் போன சிறிய செலவுகள் இந்த காலத்தில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்பதை புரிந்து கொள்வீர்கள். அதனால் தேவையில்லாத செலவுகள் இயல்பாகவே குறைய ஆரம்பிக்கும். மகர ராசிக்காரர்களின் இன்னொரு நல்ல குணம் சம்பாதித்ததை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம். இந்த காலத்தில் அந்த குணம் இன்னும் வலுவாகும். கையில் இருக்கும் பணத்தை எதிர்காலத்திற்கு எப்படி பயன்படுத்தலாம், எந்த இடத்துல முதலீடு செய்யலாம், எப்படி சொத்தாக மாற்றலாம் என்பதில் கவனம் அதிகரிக்கும். வீடு, நிலம், வியாபார முதலீடு அல்லது நீண்டகால சேமிப்பு எது இருந்தாலும் அதை முழுமையாக ஆராய்ந்து முடிவு எடுப்பீர்கள். அந்த நிதானமான அணுகுமுறையே உங்களுடைய பலமாக இருக்கும். பல நாட்களாக வராமல் இருந்த ஒரு தொகை, தாமதமாக இருந்த பணம், முடிவடையாமல் இருந்த கணக்கு, இவை ஒவ்வொன்றாக சரியாகும். இதனால பொருளாதார வாழ்க்கையில் ஒரு நிம்மதி உருவாகும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை அதிகரிக்கும். தொடர்ச்சியாக வேலை கிடைக்கும். வருமானம் மெதுவாக உயர்ந்தாலும் அது உறுதியான அடித்தளத்தை உருவாக்கும். அதுவே எதிர்கால வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். வேலை செய்பவர்களுக்கு புதிய வருமான வாய்ப்புகளை பற்றிய சிந்தனை உருவாகும். ஒரே சம்பளத்தை மட்டும் நம்பாமல் கூடுதல் திறமையை பயன்படுத்தி வருமானத்தை அதிகரிக்கும் முயற்சிகளில் கவனம் செலுத்துவீர்கள். இது நீண்ட காலத்தில் நல்ல பலனை தரும். இந்த காலத்தில் சேமிப்பு என்பது வங்கி கணக்கில் பணம் வைத்திருப்பது மட்டுமல்ல, உங்களுடைய அறிவிலும் முதலீடு செய்யுங்கள். புதிய திறமையை கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு சான்றிதழ் படிப்பை முடிக்குங்கள். உங்கள் தொழிலுக்கு தேவையான கருவிகளை வாங்குங்கள். இவை அனைத்தும் எதிர்காலத்தில் பணமாகவே திரும்ப வரும் முதலீடுகள். மற்றொரு முக்கியமான விஷயம், பணம் சம்பாதிப்பது ஒரு திறமை, அதை பாதுகாப்பது அதைவிட பெரிய திறமை. இந்த காலத்துல மகர ராசிக்காரர்கள் இந்த இரண்டையும் சமநிலையுடன் கையாளுவார்கள். உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வருமானத்திலும் ஒரு பகுதியை குடும்பத்துக்கு, ஒரு பகுதியை சேமிப்பிற்கு, ஒரு பகுதியை உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒதுக்க ஆரம்பிச்சால் அடுத்த சில வருடங்களில் அதன் வித்தியாசத்தை தெளிவாக உணர்வீர்கள். உங்கள் வாழ்க்கையில தேவையில்லாத ஆடம்பரத்தை விட நிலையான பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அந்த ஒரு முடிவே உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையை பல வருடங்களுக்கு உறுதியாக மாற்றும். 2026 டிசம்பர் 11 வரை மகர ராசிக்காரர்களுக்கு பணத்தில் கிடைக்கும் மிகப்பெரிய பலன், பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புகள் மட்டுமல்ல, அதை சரியான இடத்துல பயன்படுத்தும் புத்திசாலித்தனமும். அந்த புத்திசாலித்தனமே உங்களுடைய சேமிப்பை அதிகரிக்கும், சொத்துக்களை உருவாக்கும், குடும்பத்திற்கு பாதுகாப்பை கொடுக்கும், எதிர்காலத்திற்கு உறுதியான அடித்தளத்தை அமைக்கும். பணம் உங்களிடம் வருவது ஒரு ஆசீர்வாதம். அந்த பணத்தை சரியாக நிர்வகிப்பதுதான் உண்மையான செல்வம். இந்த காலத்தில் அந்த செல்வத்தை உருவாக்கும் திறன் மகர ராசிக்காரர்களிடம் வலுவாக இருக்கும். அடுத்ததாக 2026 டிசம்பர் 11 வரை குடும்பம் மற்றும் உறவுகளில் சனி பகவான் உருவாக்கும் முக்கியமான மாற்றங்களை விரிவாக பார்க்கலாம். மகர ராசிக்காரர்களே, 2026 டிசம்பர் 11 வரை நடைபெறும் இந்த சனி வக்ர காலத்தில் குடும்பத்தின் மதிப்பும் உறவுகளின் உண்மையான அர்த்தமும் இன்னும் ஆழமாக புரியும். மகர ராசிக்காரர்கள் இயல்பாகவே குடும்பத்திற்காக உழைப்பவர்கள். தங்களுடைய ஆசையை விட குடும்பத்தின் தேவையை முதலில் நினைப்பவர்கள். வெளியில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் வீட்டுல இருப்பவர்களுக்கு அது தெரியக்கூடாதுன்னு நினைப்பவங்க. அதனாலதான் பல நேரங்கள்ல உங்களுடைய மனக்கவலையை உங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்வீங்க. ஆனால் இந்த காலத்துல அந்த பழக்கம் கொஞ்சம் மாறும். உங்க மனசுல இருப்பதை சரியான மனிதர்களிடம் பகிர ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு மாற்றமே குடும்ப உறவுகளை இன்னும் வலுப்படுத்தும். பெற்றோருடன் இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு அவர்களுடன் செலவிடும் நேரம் அதிக முக்கியத்துவம் பெறும். வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய வெற்றியை அடைந்தாலும் பெற்றோரின் ஆசீர்வாதம் தரும் மன நிம்மதிக்கு ஈடு எதுவும் இல்லை. அதனால் அவர்களுடன் பேசுங்கள். அவர்களின் உடல் நலத்தை கவனியுங்கள். அவர்களுக்கு நேரம் ஒதுக்குங்கள். அந்த நேரம் அப்பிறகு எந்த பணத்தாலும் வாங்க முடியாத நினைவாக மாறும். உடன் பிறந்தவர்களுடன் பழைய சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவை இயல்பாக சரியாகும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் மனநிலை உருவாகும். குடும்பத்தில முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போது உங்களுடைய கருத்திற்கு மதிப்பு அதிகரிக்கும். என்றால்
நீங்கள் பேசுற வார்த்தைகள்ல அனுபவமும் பொறுப்பும் இருக்கும். அதனால குடும்பத்தினர் உங்களை நம்பி ஆலோசனை கேட்க ஆரம்பிப்பாங்க. இந்த நம்பிக்கையை எப்பயும் காப்பாத்துங்க. ஒரு குடும்பத்தில் நம்பிக்கையை சம்பாதிக்க பல வருடங்கள் ஆகும். அதை இழக்க சில நிமிடங்கள் போதும். அதனால ஒவ்வொரு முடிவிலும் வெளிப்படையாக இருங்கள். ஒவ்வொரு வாக்குறுதியையும் நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள். அதே நேரத்துல உங்களை மட்டும் நம்பி எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்கும் நிலையும் உருவாகலாம். அந்த பொறுப்புகளை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அது உங்களுடைய திறமையையும் குடும்பத்தில் இருக்கும் மதிப்பையும் காட்டுகிறது. ஆனால் அனைத்து சுமையையும் தனியாக சுமக்க முயற்சி செய்யாதீங்கள். தேவையான இடத்துல குடும்ப உறுப்பினர்களையும் பொறுப்பில பங்கேற்க வையுங்கள். ஒரு குடும்பம் ஒருவரால் மட்டும் வளராது. அனைவரின் ஒற்றுமையால் தான் வளரும். நண்பர்கள் பற்றியும் ஒரு நல்ல மாற்றம் தெரியும். பல வருடங்களாக உங்களோடு பயணித்தவர்கள் இந்த காலத்தில் இன்னும் நெருக்கமாக இருப்பார்கள். உங்களுடைய வளர்ச்சியை மனதார பாராட்டும் மனிதர்களின் மதிப்பு புரியும். அதேபோல் சூழ்நிலைக்காக மட்டும் அருகில் இருந்தவர்கள் இயல்பாகவே விலகி விடுவார்கள். அதை இழப்பாக நினைக்க வேண்டாம். உண்மையான உறவுகள் காலத்தோடு வலுவாகும். பொய்யான உறவுகள் காலத்தோடு தானாக விலகும். அதுதான் வாழ்க்கையின் இயல்பு. இந்த காலத்தில் புதிய நல்ல மனிதர்களும் உங்கள் வாழ்க்கைக்குள் வருவார்கள். அவர்களில் சிலர் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கும், சிலர் உங்கள் சிந்தனை வளர்ச்சிக்கும், சிலர் உங்கள் ஆன்மீக பயணத்திற்கும் காரணமாக இருப்பார்கள். அதனால் ஒவ்வொரு புதிய அறிமுகத்தையும் மரியாதையுடன் அணுகுங்கள். நல்ல மனிதர்களை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். மகர ராசிக்காரர்களே, உறவுகள் என்பது எண்ணிக்கையில் இருப்பது அல்ல, நம்பிக்கையில் இருப்பது. அன்பு என்பது வார்த்தைகளில் மட்டும் இருப்பது அல்ல, செயல்களில் இருப்பது. குடும்பம் என்பது ஒரே வீட்டில் வாழ்வது அல்ல, ஒருவருக்கொருவர் துணையாக நிற்பது. இந்த 3 விஷயங்களையும் இந்த காலத்தில் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வீர்கள். 2026 டிசம்பர் 11 வரை குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். உறவுகளில் நம்பிக்கை வலுப்படும். உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு கிடைக்கும். உங்களை உண்மையாக நேசிக்கும் மனிதர்களின் அருமை புரியும். அவர்களுக்காக நேரம் ஒதுக்க வேண்டும் என்ற எண்ணமும் அதிகரிக்கும். வாழ்க்கையில பணம் முக்கியம், வெற்றி முக்கியம். ஆனால் அவற்றை எல்லாம் பகிர்ந்து கொள்ள நல்ல குடும்பமும் நல்ல உறவுகளும் இருந்தால்தான் அந்த வெற்றிக்கு முழுமையான அர்த்தம் கிடைக்கும். அந்த அர்த்தத்தை உணர வைக்கும் காலமாக 2026 டிசம்பர் 11 வரை நடைபெறும் இந்த சனி வக்ர காலம் மகர ராசிக்காரர்களுக்கு அமையும். அடுத்ததாக காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் சனி பகவான் ஏற்படுத்தும் முக்கியமான மாற்றங்களை விரிவாக பார்க்கலாம். மகர ராசிக்காரர்களே, காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை 2026 டிசம்பர் 11 வரை நடைபெறும் இந்த சனி வக்ர காலம் உறவுகளை இன்னும் முதிர்ச்சியான பாதைக்கு கொண்டு செல்லும். மகர ராசிக்காரர்கள் காதலை வெளிப்படையாக அதிகம் காட்டாதவர்கள். வார்த்தைகளால் அன்பை நிரூபிப்பதை விட செயல்களால் அன்பை உணர வைப்பவர்கள். யாரையாவது மனதார ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்காக எவ்வளவு வேண்டுமானாலும் உழைப்பார்கள். அதனாலதான் உங்களுடைய அன்பை எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் உங்களை உண்மையாக புரிந்து கொள்ளும் மனிதர் உங்கள் அமைதிக்குள்ளே இருக்கும் அன்பை உணர்ந்து விடுவார். இந்த காலத்தில் காதலில் இருப்பவர்கள் உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் முக்கியமான முடிவுகளை எடுப்பார்கள். வெறும் சந்திப்பு, பேச்சு, நினைவுகள் இவற்றை தாண்டி எதிர்கால வாழ்க்கையை பற்றிய திட்டங்கள் உருவாகும். ஒருவருக்கொருவர் என்ன பொறுப்பு, எப்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், எந்த நகரத்தில் வாழ வேண்டும், குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பது போன்ற நடைமுறை விஷயங்கள் முக்கியமாக பேசப்படும். அந்த உரையாடல்கள் தான் உறவை இன்னும் வலுவாக மாற்றும். திருமணத்தை எதிர்பார்த்து இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் நல்ல தெளிவை கொடுக்கும். ஒரு துணையை தேர்ந்தெடுக்கும் போது வெளிப்புற வசதிகளை மட்டும் பார்க்காமல் அவருடைய குணம், பொறுப்பு உணர்வு, குடும்பத்தை மதிக்கும் மனநிலை, வாழ்க்கையை எதிர்கொள்ளும் விதம் இவற்றிற்கே அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். அந்த முடிவு உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு நல்ல அடித்தளமாக அமையும். ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவி இடையேயான புரிதல் இன்னும் அதிகரிக்கும். இதுவரை வேலை காரணமாக அல்லது பொறுப்புகள் காரணமாக ஒருவருக்கொருவர் நேரம் ஒதுக்க முடியாமல் இருந்திருந்தால் இனி அதற்கான முக்கியத்துவம் புரியும். ஒரு குடும்பத்தை நடத்துவது பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல, நேரம் கொடுப்பதும் ஒரு பொறுப்பு, கேட்டுக்கொள்வதும் ஒரு பொறுப்பு, புரிந்து கொள்வதும் ஒரு பொறுப்பு. இந்த 3ம் வலுவாக இருக்கும் போது திருமண வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். குழந்தைகள் இருக்கும் குடும்பங்களில் அவர்களின் எதிர்காலம் தொடர்பான நல்ல முடிவுகள் எடுக்கப்படும்.
கல்வி, திறமை வளர்ப்பு, ஒழுக்கம், எதிர்கால திட்டமிடல் இவற்றில் பெற்றோரின் கவனம் அதிகரிக்கும். அந்த முயற்சிகளுக்கு நல்ல பலன்களும் கிடைக்கும். இந்த காலத்தில் காதலாக இருந்தாலும் திருமணமாக இருந்தாலும் நம்பிக்கையே மிகப்பெரிய பலமாக இருக்கும். ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கும் நம்பிக்கை உறவை இன்னும் வலுவாக்கும். ஒருவரின் வெற்றியை மற்றொருவர் மனதார பாராட்டும் மனநிலை உருவாகும். ஒருவருடைய கனவை இன்னொருவர் ஆதரிக்கும் சூழ்நிலை உருவாகும். அதுதான் ஒரு உறவின் உண்மையான அழகு. மகர ராசிக்காரர்களே, உங்களுடைய இயல்பில் குடும்பத்திற்காக அதிகம் உழைக்கும் குணம் இருக்கிறது. ஆனால் சில நேரங்கள் அன்பை வெளிப்படுத்த மறந்து விடுகிறீங்க. இந்த காலத்துல அதை மாத்துங்க. ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க. பாராட்ட வேண்டிய இடத்துல பாராட்டுங்க. நன்றி சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுங்க. அன்பு இருக்கிறது என்றது மனதுல வைத்திருப்பதை விட அதை வெளிப்படுத்துங்க. அது உறவுகளை இன்னும் அழகாக்கும். வாழ்க்கையில மிகப்பெரிய ரீச்சு உங்களை முழுமையாக புரிந்து கொள்ளும் ஒரு மனிதர். அந்த மனிதரை மதியுங்கள். அவர்களுக்காக நேரம் ஒதுக்குங்கள். அவர்களோட நல்ல நினைவுகளை உருவாக்குங்கள். அந்த நினைவுகள் தான் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். 2026 டிசம்பர் 11 வரை மகர ராசிக்காரர்களின் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் அன்பு இன்னும் ஆழமாகும். புரிதல் இன்னும் வலுவாகும். குடும்ப பிணைப்பு மேலும் உறுதியாகும். ஒருவருக்கொருவர் தரும் மரியாதை உயர்வடையும். சேர்ந்து எடுக்கும் முடிவுகள் எதிர்கால வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றும். உண்மையான காதல் என்பது பெரிய வாக்குறுதிகளில் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒருவருக்கொருவர் துணையாக நிற்பதில்தான் இருக்கிறது. உண்மையான திருமணம் என்பது ஒரே வீட்டில் வாழ்வது அல்ல. ஒரே கனவுக்காக இருவரும் சேர்ந்து உழைப்பதுதான். அந்த அழகான பயணத்தை இந்த சனி வக்ர காலம் மகர ராசிக்காரர்களுக்கு இன்னும் வலுப்படுத்தும். அடுத்ததாக 2026 டிசம்பர் 11 வரை மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சனி பகவான் உருவாக்கும் மிகப்பெரிய திருப்பத்தை விரிவாக பார்க்கலாம். மகர ராசிக்காரர்களே, 2026 டிசம்பர் 11 வரை நடைபெறும் இந்த சனி வக்ர காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் உருவாகும் மிகப்பெரிய மாற்றம் உங்களுடைய மனப்பக்குவத்தில் இருக்கும். ஒரு காலத்தில் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்திற்கும் உடனடியா பதில் தேடி இருப்பீங்க. ஏன் இது நடந்தது? ஏன் அந்த வாய்ப்பு கிடைக்கல? ஏன் அந்த மனிதர் விலகினார்? என்று பல கேள்விகள் மனதில் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த காலம் அந்த கேள்விகளுக்கான பதிலை தேட வைப்பதில்லை. அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்பதில் கவனத்தை திருப்பும். அதுதான் இந்த சனி வக்ரத்தின் மிகப்பெரிய பலம். மகர ராசிக்காரர்கள் கடந்த காலத்தை மறக்காதவர்கள். ஒருவர் செய்த உதவியையும் ஒருவர் கொடுத்த காயத்தையும் நீண்ட நாட்கள் மனதில் வைத்திருப்பீங்க. இந்த காலத்தில் அந்த பழைய நினைவுகளின் தாக்கம் குறைய ஆரம்பிக்கும். நடந்ததை மாற்ற முடியாது என்பதையும் நடக்கப் போறதை நாம் தான் உருவாக்க வேண்டும் என்பதையும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வீர்கள். அந்த ஒரு எண்ணமே உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும். இதுவரைக்கு மற்றவர்களுக்காக பல முடிவுகளை மாற்றியிருப்பீங்க. சில நேரங்கள்ல உங்களுடைய விருப்பத்தை விட குடும்பத்தின் விருப்பத்தை தேர்ந்தெடுத்திருப்பீர்கள். நண்பர்களின் கருத்தை கேட்டிருப்பீர்கள். உறவினர்களின் ஆலோசனையை மதித்திருப்பீர்கள். இவை அனைத்தும் வாழ்க்கையின் ஒரு பகுதி. ஆனால் இனி உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான முடிவுகளை உங்கள் இலக்கை வைத்து எடுப்பீர்கள். அதனால உங்க சிந்தனையில ஒரு பெரிய தெளிவு உருவாகும். இந்த தெளிவு வந்த பிறகு தேவையில்லாத குழப்பங்கள் குறையும். முடிவுகளை எடுக்கிற வேகம் அதிகரிக்கும். செய்ய வேண்டிய வேலைகள் ஒழுங்காக முடியும். உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் அதிக மதிப்பு கொடுக்க ஆரம்பிப்பீங்க. இந்த காலத்துல ஒரு முக்கியமான பழக்கமும் உருவாகும். பாதியில விடாமல் முடிப்பது. பல வருடங்களா தொடங்கி முடிக்காத விஷயங்கள், முடிவு எடுக்காமல் வைத்திருந்த திட்டங்கள், ஒழுங்கில்லாமல் இருந்த வாழ்க்கை முறை, இவை அனைத்தும் மெதுவாக சரியான பாதைக்கு வரும். மகர ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அமைதியாக தொடர்ந்து உழைப்பது. அந்த பலம் இந்த காலத்தில் இன்னும் அதிகரிக்கும். வெளியில யாரும் பாராட்டவில்லை என்றாலும் உங்களுடைய இலக்கை நோக்கி தொடர்ந்து செல்வீர்கள். அந்த தொடர்ச்சிதான் மற்றவர்கள் கவனிக்கும் அளவிற்கு உங்களை உயர்த்தும். இந்த காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய நம்பிக்கையும் உருவாகும். இதுவரை இதெல்லாம் நம்மால முடியுமா என்று யோசித்த இடத்தில் முயற்சி செய்தால் நிச்சயமாக முடியும் என்ற மனநிலை உருவாகும். அந்த தன்னம்பிக்கையை யாராலும் வாங்க முடியாது. அது உங்களுடைய அனுபவத்தால் உருவான சொத்து. மகர ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி பணம் மட்டுமல்ல, பதவி மட்டுமல்ல, மற்றவர்கள் பாராட்டுவது மட்டுமல்ல,
தினமும் இரவு நிம்மதியாக தூங்கும் மனநிலை, கண்ணாடியில் உங்களை நீங்களே பெருமையாக பார்க்கும் தன்னம்பிக்கை, நேர்மையாக வாழ்ந்த திருப்தி, இந்த மூன்றையும் இந்த காலம் உங்களுக்குள் வலுப்படுத்தும். 2026 டிசம்பர் 11 வரை நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு நல்ல முடிவும் எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு அடித்தள கல்லாக மாறும். நீங்கள் உருவாக்குற ஒவ்வொரு நல்ல பழக்கமும் உங்களுடைய வெற்றியை நிலையாக வச்சிருக்கும். நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு அனுபவமும் உங்களை இன்னும் புத்திசாலியாக மாற்றும். இந்த காலம் முடியும் போது உங்களுடைய வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய மாற்றம் வெளியில இருப்பவர்கள் உடனடியாக பார்க்கும் மாற்றமாக இருக்காது. ஆனால் உங்களுக்குள் உருவான உறுதியை நீங்கள் தெளிவாக உணர்வீர்கள். அவசரத்தை விட நிதானம், குழப்பத்தை விட தெளிவு, பயத்தை விட தன்னம்பிக்கை, அயக்கத்தை விட செயல்பாடு. இந்த 4 மாற்றங்களே மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையை அடுத்த உயரத்திற்கு அழைத்துச் செல்லும். சனி பகவான் இந்த காலத்தில் உங்களுக்கு தரப்போகும் மிகப்பெரிய பரிசு வாழ்க்கையை சரியான பார்வையில் பார்க்கிறோம் முதிர்ச்சியான மனப்பக்குவம். அந்த மனப்பக்குவம் கிடைத்த பிறகு நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களுடைய வாழ்க்கையை வெற்றியின் பாதையில் உறுதியாக முன்னேற்றும். 2026 டிசம்பர் 11 வரை மகர ராசிக்காரர்கள் கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள். மகர ராசிக்காரர்களே, 2026 டிசம்பர் 11 வரை நடைபெறும் இந்த சனி வக்ர காலத்தில் சில நல்ல பழக்கங்களை வாழ்க்கையில் கொண்டு வந்தால் அதன் பலன் இந்த காலத்தை தாண்டியும் நீண்ட நாட்களுக்கு உங்களுக்கு துணையாக இருக்கும். முதலில் உங்களுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மகர ராசிக்காரர்கள் வேலை என்றால் நேரம் பார்க்காமல் உழைப்பவர்கள், பொறுப்பு என்றால் தங்களையே மறந்து செயல்படுபவர்கள். ஆனால் வாழ்க்கையில எந்த வெற்றியும் உடல் நலம் இல்லாமல் முழுமையடையாது. அதனால சரியான நேரத்துல தூங்குங்க, சரியான நேரத்துல உணவு சாப்பிடுங்க, தினமும் சிறிது நேரம் நடைப்பயிற்சி அல்லது உடற்பயிற்சி செய்யுங்கள். இந்த சிறிய பழக்கங்களே நீண்ட கால ஆரோக்கியத்தை உருவாக்கும். அடுத்ததாக நேரத்தை மதிக்க ஆரம்பியுங்கள். ஒரு நாள் முழுவதும் என்ன செய்தோம் என்று இரவு நினைத்து பார்த்தால் அதுல பயனில்லாத விஷயங்களுக்காக எவ்வளவு நேரம் செலவாகிறது என்பது புரியும். தேவையில்லாத விவாதங்கள், முடிவில்லாத சமூக வலைத்தள பயன்பாடு, பயன் தராத பழக்கங்கள், இவற்றை கொஞ்சம் குறைத்தாலே உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் உருவாகும். அந்த நேரத்தை கற்றுக்கொள்வதற்கும் குடும்பத்திற்கும் உங்களுடைய இலக்கிற்கும் ஒதுக்குங்கள். அடுத்த முக்கியமான விஷயம், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதை நிறுத்தாதீர்கள். உலகம் வேகமா மாறிக்கொண்டே இருக்கிறது. புதிய தொழில்நுட்பம், புதிய திறமைகள், புதிய வாய்ப்புகள் தொடர்ந்து உருவாகி கொண்டே இருக்கின்றன. அதனால் நமக்கு தெரிந்தது போதும் என்ற எண்ணத்தை விட்டு வெளியே வாருங்கள். தினமும் கொஞ்சமாவது கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு வருடத்திற்கு பிறகு அந்த அறிவே உங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தும். அடுத்ததாக உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். மகர ராசிக்காரர்கள் பொதுவாக அமைதியாக இருப்பார்கள். ஆனால் ஒருமுறை கோபம் வந்தால் அதை வெளிப்படுத்தும் விதம் கடுமையாக இருக்கும். அந்த ஒரு நிமிட உணர்ச்சி பல வருட உறவுகளை பாதிக்க கூடாது. அதனால கோபமாக இருக்கும் நேரத்துல முக்கியமான முடிவுகளை எடுக்காதீர்கள். சிறிது நேரம் அமைதியாக இருங்க. மனம் தெளிவான பிறகு பேசுங்க. அந்த ஒரு பழக்கம் பல தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கும். மற்றொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய வெற்றியை மற்றவர்களோடு ஒப்பிடாதீர்கள். ஒவ்வொருவருக்கும் அவரவர் வாழ்க்கை பாதை வேறு, அவரவர் நேரம் வேறு, அவரவர் இலக்கு வேறு. அதனால மற்றவர்கள் எவ்வளவு தூரம் சென்றார்கள் என்பதை பார்த்து வருத்தப்படாதீர்கள். நேத்து இருந்த உங்களை விட இன்னைக்கு நீங்கள் முன்னேறி இருக்கிறீங்களா என்பதைத்தான் பாருங்க. அதுவே உண்மையான வளர்ச்சி. இந்த காலத்திலே உங்களுக்கு உதவி செய்த மனிதர்களை மறந்து விடாதீர்கள். நன்றி சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுங்கள். உதவி செய்ய வேண்டிய இடத்துல செய்யுங்கள். வாழ்க்கையில உயரம் அடைந்த பிறகும் எளிமையை விடாதீர்கள். எளிமையாக வாழும் மனிதர்களை காலம் எப்போதும் உயர்த்தியே வைத்திருக்கும். மகர ராசிக்காரர்களே, இந்த காலத்தில் ஆன்மீகத்திற்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கள். ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் இறைவனை நினைத்து அமைதியாக அமருங்கள். மனம் அமைதியாக இருந்தால் முடிவுகளும் சரியாக இருக்கும். சனி பகவானை மனதார வணங்குங்கள். சிவபெருமானை நினைத்து பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவு நல்ல செயல்களை செய்யுங்கள். ஒருவருக்கு உதவுங்கள். பசியுடன் இருப்பவர்களுக்கு உணவு கொடுங்கள். முதியவர்களை மதியுங்கள். இப்படிப்பட்ட நல்ல செயல்கள் உங்களுடைய மன நிம்மதியையும் வாழ்க்கையின் அர்த்தத்தையும் இன்னும் உயர்த்தும். 2026 டிசம்பர் 11 வரை இந்த சில விஷயங்களை வாழ்க்கையில கடைபிடித்தால் உங்களுடைய ஒவ்வொரு நாளும் அர்த்தமுள்ள நாளாக மாறும். உழைப்பு இருக்கும்,
முன்னேற்றம் இருக்கும், மன நிம்மதி இருக்கும், குடும்பத்தில மகிழ்ச்சி இருக்கும், எதிர்காலத்தை நம்பிக்கையோடு பார்க்கும் தைரியமும் இருக்கும். சனி பகவான் உங்களுடைய பாதையை மாற்ற வரவில்லை, அந்த பாதையில இன்னும் உறுதியாக நடக்க வேண்டிய வலிமையை கொடுக்க வந்திருக்கிறார். அந்த வலிமையை சரியாக பயன்படுத்தும் மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் 2026 டிசம்பர் 11 வரை நடைபெறும் இந்த காலம் மறக்க முடியாத முன்னேற்றத்தின் தொடக்கமாக அமையும். அடுத்ததாக இந்த சனி வக்ர பலனின் நிறைவாக மகர ராசிக்காரர்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய கடைசி முக்கியமான செய்தியை பார்க்கலாம். மகர ராசிக்காரர்களே, 2026 டிசம்பர் 11 வரை நடைபெறும் இந்த சனி வக்ர பயணத்தை பற்றி விரிவாக பார்த்தோம். இந்த காலத்தை ஒரு சோதனை காலமாக மட்டும் பார்க்க வேண்டாம். இது உங்களை இன்னும் வலிமையான மனிதராக உருவாக்கும் காலம். மகர ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராமல் தொடர்ந்து உழைப்பது. அதனால்தான் வாழ்க்கையில் கிடைக்கும் வெற்றியும் நிலையானதாக இருக்கும். சிலருக்கு வெற்றி மிக வேகமாக கிடைக்கும், சிலருக்கு கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். ஆனால் உழைப்பால் கிடைத்த வெற்றியை யாராலும் பறிக்க முடியாது. அதுதான் மகர ராசிக்காரர்களின் உண்மையான பலம். இந்த காலத்துல உங்களுடைய வாழ்க்கையில சில புதிய மனிதர்கள் வரலாம், சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம், சில புதிய பொறுப்புகள் உருவாகலாம். இவை அனைத்தையும் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு புதிய அனுபவமும் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் பலமாக மாற்றும். அதே நேரத்துல கடந்த காலத்துல நடந்த சில விஷயங்களை மனதில சுமந்து கொண்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நடந்ததை மாற்ற முடியாது, ஆனால் அதிலிருந்து கற்றுக்கொண்ட அனுபவத்தை வைத்து மிக அழகான எதிர்காலத்தை உருவாக்க முடியும். அதைத்தான் இந்த சனி வக்ர காலம் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறது. மகர ராசிக்காரர்களே, உங்களுடைய வாழ்க்கையை மற்றவர்களின் வாழ்க்கையோடு ஒப்பிடாதீர்கள். ஒவ்வொருவருக்கும் இறைவன் கொடுத்த பாதை வேறு, ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் வாய்ப்பு வேறு, ஒவ்வொருவருக்கும் வெற்றி வரும் நேரமும் வேறு. அதனால் மற்றவர்களை பார்த்து அவசரப்பட வேண்டியதில்லை. உங்களுடைய பயணத்துல கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய இலக்கை நோக்கி தொடர்ந்து நடந்து செல்லுங்கள். ஒரு நாள் நீங்கள் இன்றைக்கு பார்க்கும் கனவுகளே உங்களுடைய வாழ்க்கையின் உண்மையாக மாறும். வாழ்க்கையில் பணம் முக்கியம், வெற்றி முக்கியம், மரியாதை முக்கியம். ஆனால் இவற்றையெல்லாம் அனுபவிக்க நல்ல உடல் நலம், மன நிம்மதி, நல்ல குடும்பம், நல்ல மனிதர்கள் அதைவிட முக்கியம். அதனால உங்களுக்காக நேரம் ஒதுக்குங்க, குடும்பத்திற்காக நேரம் ஒதுக்குங்க, உடலை கவனியுங்க, மனதை அமைதியாக வச்சுக்கொள்ளுங்க, புதிய விஷயங்களை கத்துக்கொள்ளுங்க, உங்களுடைய திறமையை தினமும் வளர்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் உங்களுக்குள்ள செய்யும் முதலீடு தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய முதலீடு. மகர ராசிக்காரர்களே, சனி பகவான் ஒவ்வொருவருக்கும் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறார். பொறுமை, ஒழுக்கம், பொறுப்பு, நேர்மை. இந்த 4 குணங்களையும் வாழ்க்கையில் வலுவாக வைத்திருப்பவர்களை சனி பகவான் எப்போதும் உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்வார். அதனால் உழைப்பை நிறுத்தாதீர்கள், நம்பிக்கையை இழக்காதீர்கள், நல்ல குணங்களை விட்டுக் கொடுக்காதீர்கள், நேர்மையை விட்டு விலகாதீர்கள். காலம் உங்களுக்கு சரியான நேரத்தில் சரியான பலனை வழங்கும். 2026 டிசம்பர் 11 வரை சனி பகவானின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உருவாகட்டும். வேலை மற்றும் தொழிலில் உயர்வு கிடைக்கட்டும். பொருளாதார நிலை வலுப்பெறட்டும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலைக்கட்டும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையட்டும். நீங்கள் தொடங்கும் ஒவ்வொரு நல்ல முயற்சிக்கும் வெற்றி கிடைக்கட்டும். உடல் நலம் சிறப்பாக இருக்கட்டும். மனதில் அமைதி நிலைக்கட்டும். சிவபெருமானின் அருளும் சனி பகவானின் ஆசீர்வாதமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் என்றும் துணையாக இருக்கட்டும். மகர ராசிக்காரர்களே, இந்த பதிவில் சொல்லப்பட்ட விஷயங்களில் உங்கள் வாழ்க்கையோடு அதிகமாக பொருந்தியது எந்த பகுதி என்பதை கீழே கமெண்டில் அவசியம் பதிவிடுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த பதிவை பகிருங்கள். மேலும் இது போன்ற சனி வக்ர பலன்கள், ராசி பலன்கள், ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பான ஆழமான பதிவுகளை தொடர்ந்து பார்க்க நம்ம சிவன் கோவில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை வளமாகட்டும். உங்கள் முயற்சிகள் வெற்றியாகட்டும். இறைவனின் அருள் எப்போதும் உங்களோடு இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.